வாழ்வு தரும் உணவு எது என்ற ஒரு கேள்வியை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த வார்த்தையை சொன்னது இயேசு கிறிஸ்து. ஆக இன்றைக்கு நாம் 18ஆம் ஞாயிறு பொது காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இயேசுவினுடைய இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். பொதுவாக நாம் சொல்லும் வார்த்தை, ஒரு துறவற இல்லத்தில் அல்லது ஒரு குடும்பத்தில் உணவு நன்றாக ருசியாக இருக்கும்போது, தேவையான உணவுகள் கிடைக்கும் பொழுது 50% அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அல்லது அந்த துறவற இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து விடுகின்றன. காரணம், உணவு என்பது மனிதனின் அடிப்படை தேவை. இது மனிதனின் தேவை மட்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை. மாறாக இந்த உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தேவையான ஒன்று. அது மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், பூச்சிகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உணவுக்காக தான் அவைகள் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கின்றன. நாம் கிராமத்தில் வாழ்ந்தாலும் சரி, நகரத்தில் வாழ்ந்தாலும் சரி, மக்கள் அதிகமாக நிற்கும் இடம் உணவை மையப்படுத்திய கடைகளும் அதனை சார்ந்திருக்கக்கூடிய இடங்களிலும் தான். உணவிற்காக சண்டைகள் நடந்திருக்கிறது, உணவிற்காக கொலைகள் நடந்திருக்கிறது, உணவிற்காக போர்கள் நடந்திருக்கின்றது. ஆக உணவு என்பது அடிப்படை தேவை மட்டுமல்ல, ஒரு மனிதன் வாழ்வதற்காக அந்த உணவு என்பது அதிகமாக பயன்படுகின்றது. இந்த உணவை பற்றி தான் இன்றைய வாசகங்கள் பேசுகின்றன. முதல் வாசகத்தில் மன்னா என்ற ஒரு வார்த்தை. ஆக அதே போன்று நற்செய்தி வாசகத்தில் நானே வாழ்வு தரும் உணவு என்று இயேசு கூறுவதையும் பார்க்க முடிகின்றது. மன்னா இறைவன் விண்ணிலிருந்து பொழிந்த ஒரு உணவு. ஆனால் அதன் ஆயுள் காலம் என்பது 24 மணி நேரம் மட்டுமே. அந்த உணவிற்காக மோசையிடம் மக்கள் முறையிடுகின்றார்கள். காரணம், அங்கே உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. மக்களுக்கு உயிர் பயம் ஏற்படுகிறது. நாளை வாழ முடியுமா என்ற பயம். இந்த சூழலில் அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தை, எங்களை இப்படி உணவில்லாமல் சாகடிப்பதற்கு பதிலாக நாங்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருந்திருப்போமே. ஆக உணவிற்காக ஒரு மனிதன் அடிமையாக கூட மாற தயாராக இருக்கின்றான். அதே நேரம் அந்த உணவு நீண்ட நேரம் பயன்படுத்த முடியாது. அதை உண்டால் நீண்ட காலம் வாழவும் முடியாது. சிலர் ஆசைப்பட்டு அடுத்த நாளை பற்றி கவலைப்பட்டு அடுத்த நாளுக்கு என்று சேகரித்தார்கள். சேகரித்த உணவை அடுத்த நாள் காலையில் பார்த்த பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது அந்த உணவு புழு பிடித்தது இருந்தது என்று, அது பயன்படுத்த முடியாமல் இருந்தது என்று. அப்படி என்றால் நாம் போராடி பெறும் இந்த உணவு நிலையற்ற தன்மை கொண்டதாக இருக்கின்றது. இந்த நிலையற்ற உணவை நம்பிக்கொண்டிருந்த மனிதர்களாகிய நம்மிடமும் பரிசேயர்களிடமும் சதுசேயர்களிடமும் அதை போன்று அங்கே கூடியிருந்த சீடர்களிடம் இயேசு கூறுகிறார், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவர்களுக்கு பசியே இராகாது. ஆக இங்கே 3 வார்த்தை முக்கியத்துவம் பெறுகின்றது. முதலில் நம்பிக்கை. நம்பினால் மட்டுமே கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் நம்பிக்கை இருந்தால் சேர்ந்திருக்க பிடிக்கும். ஒருவர் மற்றவரிடம் நேரம் செலவிட பிடிக்கும். மனம் எப்போதும் ஒருவர் ஒருவரை தேடும். ஆனால் அதே நேரத்திலே நம்பிக்கை இல்லை என்றால் உடல் அருகருகே இருந்தாலும் மனம் தொலைவில் இருக்கும். ஏன் தான் இருக்கிறேன் என்று தெரியாமலே அருகருகே அமர்ந்திருப்பார்கள். காரணம், நம்பிக்கையற்றோர் வாழ்வு. கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நிதானமாக இருப்பார்கள். இன்று நாம் பார்க்கின்றோம், மனிதர்கள் கோவில் கோவிலாக சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே சென்றால் கடவுள் அதை கொடுப்பார், இங்கே சென்றால் கடவுள் இதை கொடுப்பார் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். ஆனால் கடவுளிடம் மட்டுமே நம்பிக்கை இருந்தால் அது சிறப்பான ஒன்று என்பதை தான் ஆண்டவர் கூறுகின்றார். காரணம், ஒற்றை நம்பிக்கை போதும். நான் விரும்புவதை அவர் விரும்பினால் எனக்கு செய்வார். அதாவது நான் விரும்புகின்றவற்றை கடவுள் விரும்புகிறார் என்றால் அவர் எனக்கு செய்வார். அல்லது கடவுள் அமைதியாக இருப்பார். அதற்காக அவர் நமக்கு பதில் கொடுக்க மாட்டார், நம்மை அன்பு செய்யவில்லை என்று அல்ல. கடவுள் அதை விரும்பவில்லை அந்த நேரத்தில், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதை போன்று தான் கூறுவார்கள், குறைகுடம் தழும்பும் நிறைகுடம் தழும்பாது. நான் இயேசு மீது இவரே இறைமகன், இவரே என் மீட்பர் என்று நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுது
எதுவும் என்னை அசைக்க முடியாது. ஆனால் என்னுடைய நம்பிக்கையை தளர்ச்சி விட்டு இருந்தால் மற்றவர்கள் சொல்வதெல்லாம் எனக்கு சரியென்று பட்டு நான் அவர்கள் பின்னால் செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இன்று பலர் கத்தோலிக்க திருச்சபையை விட்டு மற்ற இடங்களுக்கு ஓடிச் செல்லுகின்றார்கள் என்றால் அவர்களை குறை கூற வேண்டிய அவசியமில்லை. மாறாக அவருடைய நம்பிக்கையில் இருக்கின்ற குறைபாடுகள் தான் காரணம். மற்றவர்களுடைய வார்த்தையில் அவர்கள் கவிழ்க்கப்படுகின்றார்கள் என்பதை குறையாக சொல்லவில்லை, மாறாக யதார்த்தமான உண்மைகளை நாம் புரிந்துதான் ஆக வேண்டும். இரண்டாவது, இயேசு சொல்லும் வார்த்தை, வாழ்வு தரும் உணவு நானே. அப்படி என்றால் நாம் இந்த உலகில் வாழ்வது வாழ்வு இல்லையா? என்னிடம் வீடு இருக்கிறது, நிலம் இருக்கிறது, நகை இருக்கிறது, செல்வம் இருக்கிறது. ஆனால் இவைகள் என்னுடையது என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் அவைகள் என்னிடம் பேசுவது கூட இல்லை. காரணம், அவைகள் எனக்கு முன்பு வேறு சிலரிடம் இருந்தது, இன்று என்னிடம் இருக்கிறது, நாளை அது இன்னொருவருடையது ஆகலாம். அப்படிப்பட்ட இவைகள் எனக்கு வாழ்வை கொடுக்கப் போவதில்லை. அதே நேரம் இயேசு இயேசு என்று மனதார நினைத்து கொண்டு அவர் நாமத்தை உச்சரியுங்கள். அவர் சொல்வது போல பிறருக்கு உதவி செய்யுங்கள். அவர் நினைவில் வாழுங்கள். அவர் மனிதர்களை மதித்தது போல் மதியுங்கள். நமக்கு கடவுள் அனைத்தையும் கொடுத்திருந்தாலும் நிறைவு அற்றவர்களாக எனக்கு இன்னும் வேண்டும், எனக்கு இன்னும் வேண்டும், எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை என்றுதான் கடவுள் முன்பு முட்டி போட்டு முழந்தால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இதை கடவுள் விரும்புகிறார் என்றால் நிச்சயமாக இல்லை. காரணம், கடவுள் இயேசு தனக்காக வாழவில்லை, பிறருக்காக வாழ்ந்தார். நாம் இயேசுவை பின்பற்றுபவர்களாக இருக்கிறோம் என்றால் நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும். எல்லா இடங்களிலும் இயேசுவை முன்னிலைப்படுத்துவோம். நம்மை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக கடவுளுடைய அவர் கொடுக்க விரும்புகின்ற வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட மாட்டாது. என்றால் பலர் கூறுவார்கள், கடவுள் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், அவர்களிடத்தில் நிறைய இருக்கின்றது என்று. ஆனால் நான் கேட்பது என்னவென்றால், உங்களிடம் நிலம் இருக்கிறது, உங்களிடம் வீடுகள் இருக்கிறது, நகை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கிறதா? இதைத்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவனை உங்களுடைய வாழ்வின் மையமாக முன்னிறுத்துங்கள். அப்பொழுது அவர் கொடுக்கும் உணவில் நிறைவு அடைவீர்கள். மூன்றாவது, என்னிடம் வருகிறவர்களுக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். எந்த பசியை இயேசு குறிப்பிடுகிறார்? ஆன்மீக பசியை குறிப்பிடுகிறார். இந்த உலகில் மனிதன் இல்லாத பொல்லாத இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க முற்படுகிறான். ஆனால் எதை செய்தாலும் அவனால் முழு இன்பத்தை, முழு திருப்தியை பெற இயலவில்லை. தொடர்ந்து பசித்து கொண்டே இருக்கிறது. காரணம், மனம் கட்டுப்பாடு இழந்திருக்கின்றது. இன்றைக்கு நடக்கும் ஒலிம்பிக் போட்டி பலருடைய சுயத்தை, அவர்களுடைய சுயம் இழந்த நிலையில் மனிதர்களின் பேராசைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. மனிதன் நம்புகின்ற பலவற்றை தவறாக சித்தரித்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் பசி கொடுமையானது. அவர்கள் இயேசுவை வந்தடையும் வரை அவர்கள் பசி என்னும் கொடுமை, வேதனை அவர்களை விட்டு அகலாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் பல நேரங்கள் நினைப்போம், அவர்கள் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. அப்படி அல்ல. மனதுக்குள் நிம்மதியற்ற நிலையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மன மகிழ்ச்சி என்பது வேறு. மன மகிழ்ச்சியில் இருப்பவர்கள், நிறைவடைந்திருக்கின்றவர்கள் பிறரை காயப்படுத்த முற்பட மாட்டார்கள். தான் நினைப்பதை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள். ஆனால் இவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்றால் இவர்கள் மனதளவிலே காயப்பட்டு இருக்கின்றார்கள் என்பதே யதார்த்தமான உண்மை. ஆக இந்த சூழலிலே நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நான் இயேசு மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாவது, என் வாழ்வை இயேசுதான், அவர் வாழ்வை நான் வாழ்வாக்க வந்திருக்கின்றேன் என்று புரிந்து செயல்பட வேண்டும். மூன்றாவது, என் ஆன்மீக பசி என்பது இயேசுவோடு ஒன்றித்து வாழ்வது, அவர் நினைவில் வாழ்வது என்பதை புரிந்து வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நாமும் இயேசு கொடுக்கின்ற அந்த வாழ்வை வாழ முடியும், வாழ்ந்து காட்ட முடியும். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.